கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ராசிக்கு கேந்திரத்தில் உட்காந்து ராசியை பார்க்குறார். ரொம்ப சிறப்பு. அது கண்டக சனி அப்படின்னு சொன்னாலும் கூட குரு பகவானுடைய வீட்டில் ஒரு நீர் ராசியில இருந்து ஒரு பார்க்கிறார். ஒரு சிறப்பு தான் வர்த்தகங்கள். ஏன்னா கன்னினா புதன்ங்க, ஒரு டீலிங், ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே புதனுக்கு சர்வசாதாரண கணக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சண்டையில் ஆயுதத்தை தூக்குனா கன்னிராசிக்காரர்கள் கால்குலேட்டரை தூக்குவாங்க. என்ன கணக்கு பண்ணலாம், எங்க வில்லங்கம் இருக்கு அப்படிங்கிற நுணுக்கங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அவர்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு பார்க்கிறார். அப்ப ராசிக்கு பாக்கியத்தை பார்க்கும்போது தொழில் விஷயங்களில் நல்ல பாக்கியங்கள் ஏற்படும். ஏன்னா கன்னி ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு கேந்திரத்திலே இருந்து சனி பகவான் லாபத்தை பார்க்கிறார். அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷங்கள் இவர்களுக்கு உண்டாகக்கூடியது. பாக்கியத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷங்களான ஒரு அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, 6க்கு அதிபதியும் 7ல் ஏறுறாரு. கடனை வாங்கிடக்கூடாது, கடன் படக்கூடிய சூழலில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு கடன் இரு கடனாக மாறிடக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக உருவாகும். தெரிஞ்சவனே நான் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு உதவுவாங்க, ஆனாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிடணும். கையெழுத்து போடக்கூடிய விஷயத்தில் பலதர யோசிக்கிற கன்னிராசிக்காரர்களுடைய கண்ணை 7ல் இருக்கக்கூடிய சனிவான் கட்டி விடுவார். அதனால ஜாமீன் முகாந்தர கையெழுத்துக்கு இவர்கள் போகவே கூடாது. ராசியை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்.